ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாமு, ஃபைனல் எக்ஸாமு. எக்ஸாம் பேர்லாம் சொல்லாத, சிக்கிற போகிறோம். சிக்கிச்சுன்னா பண்ண மாட்டேன். ஆமாம், வந்து லாஸ்ட்டு எக்ஸாமு. எதுவுமே நான் படிக்கல, அதான் உண்மை. ஏன்னா வந்து பெருசாக இருந்துச்சுங்க கொஷின்லாம், அதனால் படிக்காமலே வந்தேன். நான் ஒருத்த உட்காந்தான், படிச்சியாடான்னு கேட்டேன். படிக்கலறான்னு சொன்னான். அதனால சரி நம்ம கூட ஒருத்தன் உட்காந்துக்கிறான், நம்ம கூட திட்டுவாங்களா ஒன்றா திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். நான் எழுதுறாங்க அடிஷனல், எத்தனை அடிஷனல் வாங்குவோங்க ஒரு ஆள்? நான்லாம் அந்த பேப்பர் கொடுக்குற பேப்பரை ஃபில் பண்ண மாட்டேன். என் பேப்பர் தாண்ட மாட்டேன். நான்லாம் பக்கமாக எழுதுறேன், காலியாக மாட்டேது. இன்னும் 2-3 பேப்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது. எனக்கு கொடுக்குற புக்லெட்டில் 4-5 பேப்பர் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துறாங்களான்னு தெரியல, காலியாக ஆக மாட்டேது. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறாங்க. அவ்வளோ பக்கமாக எழுதுறேன், கேப் விட்றேன், சந்து விட்றேன், என்னன்னா விட்டு பாறேன். ஃபில்லே ஆகலை. ஆமாம், ஒரு பக்கம் கூட ஃபில் ஆகலை. என் பக்கத்தில் இருக்கிறவன் 2 அடிஷனல் வாங்கிட்டான். ஏன்ட்டா அவன் படிக்கவே இல்லைண்ணா, 2 அடிஷனல் வாங்கிட்டான். நான் படிக்காமல் உட்காந்து தத்தி மாரி உட்காந்து கிடக்கிறேன். நான் கொஸ்டின் பேப்பர் பார்த்துன்னு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. நான்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஏதனேன், ஆனாலும் ஏத முடியல. இந்த பக்கம் இருக்கிறவன் 2 அடிஷனல், எனக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறவன் 10 அடிஷனல். அவனும் அடிஷனல் வாங்கி தள்ளுறாங்க. நான் உட்காந்துக்கிறான், நான் நடுவில் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறேன். அப்படியே பிள்ளையார் மாதிரி, அப்படியே பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிறான். அவனு கம்முன்னு உட்காந்துக்கிறான், உட்காந்து பார்த்துக்கிறேன். நல்லா எழுதுறாங்கப்பா அப்படின்ட்டு உட்காந்துக்கிறேன். நான் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.